ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பாலக்கீரை தோசை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். பாலக்கீரை வந்து ஒரு கட்டு வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரொம்ப கட் பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு கட் பண்ணால் போதும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இந்த பாலக்கீரையெல்லாம் பாயில் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், நல்லா குக் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ வடிகட்டி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் நல்லா ஆயில் சேர்த்திக்கலாம். இந்த அரைச்சி வச்ச பாலக்கீரையும் நான் இதில் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு தோசை வேண்டாம், சப்பாத்தி வேணும்னா நீங்கள் ரொம்ப தண்ணி சேர்க்காமல் சப்பாத்தி மாவு நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு டோ ரெடி பண்ணுவீங்களா, அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி தோசை சுடுறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த கீரையை வடிகட்டின தண்ணியவே நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா சேர்த்திட்டு எவ்வளோ நம்மளுக்கு தோசை மாவு நம்ம நார்மலாக இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா லிக்விடாக பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். நல்லா பீட் பண்ணியாச்சு. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நம்ம தவால ஊற்றிடலாம். நீங்கள் இது சப்பாத்தி மாவையும் சுட்டுக்கலாம், பூரி மாதிரி செஞ்சுக்கலாம், தோசை மாதிரி செஞ்சுக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான், எந்த மாதிரி வேணால் நம்ம செஞ்சுக்கலாம். இதை கொஞ்சமாக ஆயில் சேர்த்திட்டு நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே தவாலே விட்டுட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். இல்லை கிறிஸ்பியாக வேண்டான்னா நார்மலாக நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுலேயே நான் கொஞ்சம் இந்த இட்லி பொடி இருக்கு இல்லைங்களா, தோசை இட்லி பொடி, அதையே நம்ம இந்த மாதிரி மேலேயும் இந்த தூவிக்கலாம். தப்போ தோசை மேலே அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும், பொடி தோசை மாதிரி. நீங்கள் இதே மாவில் மசாலா ஐட்டமும் சேர்த்தியும் நீங்கள் கலந்துக்கலாம். கொஞ்சம் காரமாக இருக்கும், தோசை வந்து காரசாரமாக இருக்கும். கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், இந்த மசாலா ஐட்டம்லாம் சேர்த்திட்டு நீங்கள் மாவு கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை செஞ்சுக்கலாம். தோசை, சப்பாத்தி கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான பாலக்கீரை தோசை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த தோசைக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா நான் பீட்ரூட் சட்னியும் உருளைக்கிழங்கு நல்லா மசித்து காரசாரமான கிரேவி மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும், கார சட்னியும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா, பாய், see you.